சிவபுராணம் द्वितीय स्कंदத்தில் तृतीय अध्यायम नारदस्य कन्या स्वयंवरे गमनम तत्र तस्य पराभवः. நாரதர் அவருக்கு திடீர்னு அந்த ஸ்ரீமதியை பார்த்த உடனே ஆகிரகம் வர அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சுயம்பரத்தில் பங்கு கொள்ளணுங்கிற தீர்மானத்தோட நாரதர் அதுக்கான ஒரு ட்ரையல் பண்ணுறது என்னவாக்க அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டுங்கிறதை வர்ணிக்கக்கூடியதாக்கும் இந்த மூணாமத்த அத்தியாயம். ரிஷய ஊச்சு சூத சூத மகாபாக வியாசசிஷ்ய நமோஸ்துதே அத்புதேயம் கதாதாத வர்ணிதா கிருபயா ஹினஹா. ரிஷிகள் சொல்கிறாங்க, ஹே சூதா வியாச சிஷ்யனே, உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம். நீங்கள் ரசகரமான அந்த கதையை சொல்லுங்கோ, எங்களுக்கு கேட்கணும்னு ஆச்சரியமாக இருக்குது. போனதில் சொல்லி நிறுத்தினார் இல்லையா, என்ன நடந்தது அப்படின்னு. நாரதனுடைய விஷயம், நாரதனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு அறிஞ்ச உடனே என்னவாக்கும் இந்த காரியம் எப்படி நடந்தது எங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி முனோ கதே ஹரிஸ்தாத கிம்சகார ததப்பரம் நாரதோபி கத குத்திர தன்மே வியாக்கியாது மர்ஹசி. எப்படி சுதா, நாரதன் போன பின்ன விஷ்ணு என்ன செய்தார், அவர் அங்கிருந்து அவர் எங்கே போனார், இதெல்லாம் எங்களுக்கு விவரமாக சொல்லணும். நான் ஏற்கனவே மகாவிஷ்ணு சொல்லி அனுப்பியிருக்கார், நாரதா நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, காமதேவனை ஜெயிச்சவங்கள அகங்காரம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லறத அதெல்லாம் கேட்டு என்னதான் நடக்கிறது பார்ப்போன்னு போனார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நாரதர் எங்கே போனார், விஷ்ணு எங்கே போனார் அப்படின்னு கேட்க வியாசர் சொல்றார், இத்தியாகர்ணிய பஜஸ்தேஷாம் சூத பௌராணிகோத்தமஹ பிரத்யுவாஜசிமம் ஸ்மிருத்வா நானா சூதிகரம் முதஹா. வியாசர் புராண கிரந்தத்தில் நல்ல நைபுண்ணியம் உள்ளவர். அப்படி வாக்கு கேட்டு சிவநாமத்தை ஜபம் பண்ணிட்டு நல்ல பிரசம்ச வாக்குகளை சொன்னார். சூதன் என்ன சொன்னார், முனோ எதிர்ச்சயா விஷ்ணுர் கதே தஸ்மின் ஹி நாரதே சிவேச்சயா சகாராஷு மாயாம் மாயா விஷாரதா. சூதன் சொல்றார், நாரதன் அங்கிருந்து போனார், சிவனோட ஆக்ஞையை கொண்டு மாயா விமோகிதனான மாயா மோகியாய் அந்த விஷ்ணு அவருடைய சிவனுடைய மகா பிரபாவத்தை காணிக்கிறதுக்காக தயாரானார். ஏன்னா இதெல்லாம் சிவமாயைங்கிறது இருந்து சிவமாயனுடைய பிரபாவம் விஷ்ணுவுக்கு தெரியும், அதை பிரகடிப்பிச்சாராம். எப்படி முனிமார்கஸ்ய மத்தியேது விரேச்சே நகரம் மகதே சதயோஜன விஸ்தாரம் அத்புதம் சுமனோகரம் சுலோகாதிகம் சுலோகாதிகம் ரம்யம் நானா வஸ்து விராஜிதம் நரநாரி விகாராட்யம் சதுர்வர்ணாகுலம் பரம். ஒரு நல்ல நகரத்தை சிருஷ்டிச்சார் நாரதன் போற வழியில. அழகான ஒரு நகரத்தை சிருஷ்டிச்சு அந்த நகரத்தில் 400 மைல் வியாப்தியுள்ள ஒரு நகரம். அந்த நகரம் அத்புதகரமாகவும் மனோகரமாகவும் இருந்துதான். விஷ்ணு லோகத்தில் அதி மனோகரமாய் சோபி இருந்த அந்த நகரம் விஷ்ணு லோகத்தை விட அதி மனோகரமாக சோபிச்சுருந்தான் அந்த நகரம். ஏன்னா விஷ்ணுவால மாயால சிருஷ்டிக்கப்பட்டதல்லவா. விதவிதமான காரியங்கள் அழகாக காணப்பட்டது அந்த நகரத்தில். அந்த நகரத்தில் தத்ர ராஜா ஷீலநிதிர் நாமைஸ்வர்ய சமன்விதா சுதா ஸ்வயம்வரோத்யுக்தோ மகோத்சவ சமன்விதா. ஷீலநிதிங்கிற ஒரு ராஜா அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். எல்லா சௌபாகியம் திகழ்ந்தவர். அந்த நகரமும் அப்படித்தான், எல்லா விதமான சௌபாகியங்களோடு நிறைஞ்ச ஒரு நகரம். ஒன்றுக்கு ஒரு குறவும் இல்லை. அந்த ராஜனுக்கு ஒரு அழகான பெண், அந்த பெண்ணுடைய சுயம்பரத்துக்குள்ள ஏற்பாடுகள் அந்த ராஜா செய்துட்டு இருந்தார். சுதா சுயம்பரோத்யுக்தோ, சுதான பொன்.
சதுர்திபிக்ய சமாயாதை சம்யுதம் நிருபநந்தனேஹி நானாவேஷை சுஷோபைஷ்ட ரத்ன கன்யாபரண சுகைஹி. அந்த மண்டபம் முழுவன் நானா திக்கிலிருந்து வந்த ராஜகுமாரிமார் நிறைஞ்சிருந்தாளாம். எல்லாரும் நல்ல வஸ்திரங்கள் தரித்து ரொம்ப ஆகாம்ஷையோட ராஜகுமாரோட சுயம்பரத்துக்காக காத்துட்டு இருக்கா. யாருக்கோ கல்யாணம் நடந்தால் கூட நம்ம போகப்பட்டவா எல்லாம் எப்படி போவோம் இல்லையா, நல்ல அட்ராக்டிவான இதெல்லாம் வச்சுட்டும் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு ஜம்முன போவோம் இல்லையா. ஏன்னா மங்களகரமான காரியத்துக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கணும், வஸ்திரதாரணங்கள்லாம் பிரமாதமாக இருக்கணும். அதுவே ஒரு அழகு தான், அதே ஒரு ஐஸ்வர்யம் தான். இந்த கல்யாண மண்டபத்தை பாருங்க, எல்லாரும் பட்டுப்படம் எடுத்து அப்படி உட்காந்துங்க, பார்க்கறதுக்கே ஒரு அழகு தான், ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்குமா. ஆனால் இங்கே வந்திருக்கிறது எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சுயம்பரம் அதுதானே. அப்போ எப்படி இருப்பார் ராஜாக்கன்மாரெல்லாம்? என்னென்ன விதமான ரத்தினங்கள் மணிகள் முத்துகள் உண்டோ அதெல்லாம் ஆபரணமாக தரிச்சுண்டோ அங்கே வந்திருக்க அந்த நகரத்தை பார்த்து மோகிதனானார் நாரதன். எப்படி? தத்தாதிருஷம் புரம் திருஷ்டுவா மோகம் பிராப்தோத நாரதா கௌதிகி தன் நிருபத்வாரம் ஜகாம மதனைதிதா. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நகரம். இந்த நகரத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். பிரவேசித்த உடனே அவருக்கு அந்த ஒரு காமாசக்தி, காமதேவனை ஜெயிச்சவங்க அகங்காரம் இருந்தாலும் சிவனுடைய மாயினாலே இவர் காமாசக்தி ஆயிடுறார், காமாசக்தன் ஆயிடுறார் நாரதன். அப்படி இந்த ராஜகோபுரத்தை கிட்ட போய் நிற்கிறார். அப்படியே உள்ள போறதுக்கு ஆகதம் முனிவரியம் தம் திருஷ்டுவா சீல நிதிர்நபா விவேசியார்ச்சயாம் சக்கரே ரத்னசிம்ஹாசனேவரே. இப்படி ராஜகோபுரத்துள் வாசலில் நாரதர் வந்து நிற்கிறார். தெரிஞ்ச உடனே மகாராஜா வரார். வந்து அவரை அழைச்சிட்டு போய் அவர் சிம்ஹாசத்தில் உட்கார வச்சு, நாரதர் இல்லையா முனிஸ்ரேஷ்டர், லோக சஞ்சாரி, அவரை ஆதரிக்கிறார். எல்லாம் ஆதரிச்சுட்டு என்ன செய்தார்? அதராஜா சுதனயாம் நாம தஸ்ரீமதீம் வராம் சமானீய நாரதஸ்ய பாதையோ சமபாதயதே. தன்னுடைய மகளை கூப்பிடுறார். கூப்பிட்டு வந்தே இந்த பார், இவர் மகாமுனி விஷ்ணு பக்தன், அவர் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படி. பண்டு காலத்துல எல்லாம் அப்படித்தான். ஆறு ஆற்றுக்கு வந்தாலும் அவள் கொஞ்சம் நல்ல சாத்விகமான ஆளுகள், சத்கர்மங்கள் செய்யப்பட்டவாளன்னு அவளை நமஸ்காரம் பண்ண சொல்லுவாள். அந்த காலத்து குட்டிகள்லாம் கேட்கும், இந்த காலத்து குட்டிகள் கேட்காது. அது வீட்டில் உள்ளவாளை நமஸ்காரம் பண்ண மாட்டல பின்ன அல்லவா. அது ஏதோ ஒரு குறைவுன்னு நினச்சிக்கிறான். அப்படி அல்ல, அது அவளுடைய அந்த குவாலிட்டிக்கு உள்ள ரெஸ்பெக்டாக நம்ம கொடுக்குறோம். மகாராஜா சொன்ன உடனே ஸ்ரீமதி அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா நாரதனை. அந்த கன்னிகையை பார்க்கிறார் நாரதன். தத்கன்யாம் பிரேக்ஷச முனிர் நாரத பிராக விஸ்மிதா கேயம் ராஜன் மகாபாக்யா கன்யா சுரசுதோபமா. அழகு ஸ்வரூபம் அப்படியே லக்ஷண சாஸ்திரம் அனுசரித்து லக்ஷண யுக்தியாக இருக்கிற அந்த கன்னிகையை பார்த்துட்டு நாரதர் கேட்கிறார், ஏ மகாராஜா, இது யார் இந்த கன்னிகை? தேவதையா? சுரசுதோபமா? தேவபுத்திரியா? தேவகன்னிகையா? யார் இவள் அப்படின்னு கேட்க, நாரதர் கேட்டவன் என்ன தத்யத்தத் பஜனம் ஸ்ருத்வா ராஜா பிராக கிருதாஞ்சலிஹி துகிதேயம் மம முனே ஸ்ரீமதி நாம நாமதா. மகாராஜா அப்படியே எழுந்திருந்தார். கைகூப்பி சிறந்தாழ்த்தி ஆதரவோடு நாரதர்கிட்ட சொல்றார், எ மகாமுனே, இவள் என்னுடைய மகள், இவள் பேர் ஸ்ரீமதி. பிரதான சமயம் பிராப்தா வரமன்வேஷிதி சுபம் சா ஸ்வயம்வர சம்பிராப்தா சர்வலக்ஷணலக்ஷிதா. இவளுக்கு இப்போ கல்யாணத்துக்குள்ள சமயம் ஆயாச்சு, கல்யாணம் நடக்க போகிறது. அவளுக்குள்ள சரியான ஜோடியை அவளே தேர்ந்தெடுக்கலாம். அதுக்காக சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பண்டு காலத்தில் 3 விதமாக கல்யாணம் நடக்கும். ஒன்றும் மகாராஜாவே பார்த்து தீர்மானித்து ஒரு ராஜகுமாரனை கொண்டு வருவர், இதுதான் உன்னுடைய கணவர், நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கும்போது ராஜகுமாரிகள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்னொரு ரீதி, ராஜகுமாரிகளுடைய இஷ்டத்துக்கு கொடுத்துருவாங்க. அங்கே வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஜாதகம் பார்க்கறது, அது பார்க்குற நட்சத்திர நாள் ஒன்றுமே கிடையாது. கல்யாணத்துக்கு நட்சத்திரம் ஜாதகம் பார்க்க வேண்டாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே இருக்கு புராண இதிகாசங்கள். ஒரு புராண இதிகாசத்திலோட கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன். 35 வயசாச்சு அந்த பையனுக்கு. வரதெல்லாம் தட்டி கழிக்கிறா, ஜாதகம் ஜாதகம் சொல்லிட்டு. அபத்தம் அது. அதை முதல்ல நிறுத்தணும்.
விவாகத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னு ஒரு ஜோல்சியத்திலையும் சொல்லிட்டு அது தெரிஞ்சவங்க எல்லாரும். நானே இப்படி சொல்கிறேன்னு ஒரு ஆள் கேட்டானே, அன்னைக்கெல்லாம் தெரியாது. நானும் அப்படி நிறைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நானும் நஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டம் பாக்கி யாருக்கு வரப்படாங்கிறனால சொல்கிறேன். ரெண்டாவது எப்படி அப்படின்னா, இந்த பெண்ணோட இஷ்டத்துக்கு விட்டுருவான். சுயம்பரம் எல்லா ராஜாக்கன்மாரையும் கூப்பிட்டு வருவா, அத்தனை பேரும் உட்கார்ந்துருப்பா. ஒரு தோழி வந்து ஒவ்வொரு ராஜாவினுடைய பிரபாவத்தையும் சொல்லிகிட்டே இருப்பா. இவள் வர்ணமாலையை கொண்டு அப்படியே ராஜகுமாரி வருவள். எல்லாரும் அங்கே இருக்கப்பட்ட 50 பேரும் எனக்குத்தான் மாலை எனக்குத்தான் மாலை நினச்சிருந்து தான் உட்காந்துருப்பாள். ஆனால் ராஜகுமாரிக்கு யாரை பிடிக்கிறதோ, ஆருடைய பிரபாவங்களை தெரிஞ்சு யார் அவளுக்கு மனசால் அவளுக்கு பிடிக்கிறதோ அவளை வரிக்கிறதுக்குள்ள அதிகாரம் அந்த பெண்ணுக்கு உண்டு. அப்படியே அந்த வரமாலையை கழுத்தில் போடுவா. அந்த ராஜா குமாரனுக்கு இந்த ராணியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாள். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னதுன்னா, போட்டி வைக்கிறது. இந்த கோவில் காலை யார் அடக்கிறாளோ அவளுக்குத்தான். பட் பாக்கி ரெண்டுலேயும் ராஜகுமாரன்மார் மட்டும்தான் வருவா. ஆனால் மூணாமத்த ரீதியில் உள்ள கல்யாணத்துக்கு எந்த ஜாதிக்காரன் யார் வேணால் வரலாம். நம்ம நிறைய சினிமாவில் பழைய புராண கடை சினிமாவில் பார்த்துருக்கோமே, ஆட்டிடையன் அவன் யார் வேணால் வரலாம். யார் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாளோ அவன் தான் வீரன். அவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இங்கே ரெண்டாமத்த ரீதியை அடாப்ட் பண்ணுறார். அவளுக்கு சேரமாயாச்சு. மகாபாகா, நல்ல சமயத்தில் நீங்கள் வந்திருக்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? அஸ்யா பாக்யம் வதமுனே சர்வம் ஜாதக மாதரா கீதிருஷம் தனையேயம்மே வர மாப்சிதி தத்வதா. கொஞ்சம் மணி ஜாதகம் பார்க்க வேண்டாம் சொன்னால் இப்போ சொல்கிறேளே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே எப்படி ஜாதகம் பார்க்குறது தெரியுமா? மகாபாகா, நீங்கள் இவளுடைய ஜாதகத்தை பார்த்து எப்படிப்பட்ட புருஷன் இவளுக்கு வருவர்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு தான் ஜாதகமே ஒழிய பொருத்தம் பார்க்கறதுக்கு அல்லங்கிறது சிவபுராணத்திலே இருக்கு. கீதிருஷம் தனையேயம்மே வர மாப்சிதி தத்வதா. சொல்லுங்க, எப்படிப்பட்ட இவள் கிடைக்கும், எப்படிப்பட்ட வரன் இவளுக்கு கிடப்பான், இவளுடைய பாவி எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். இந்த பாவி நிர்ணயிக்கிறதுக்கு தான் அது. கிரகநிலையை வச்சு இவள் எப்படி இருப்பா, என்ன மாதிரி சௌபாகியங்கள் வரும், என்னென்ன ரீதியில் இவாளுக்கு பிரயாசங்கள் வருமா, கஷ்டங்கள் வருமா, எந்தெந்த காலத்தில் கஷ்டம் வரும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் ஜாதகத்தில். இதெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். ராஜா சொன்னதை கேட்டு நாரதன் ராஜகுமாரியை மனசால சொந்தமாக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். எப்படிப்பட்ட கணவன் வருவார்னு பார்க்கறதுக்கு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ராஜகுமாரியை தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிறார் நாரதன். ஏன்? மாயையில மோகிச்சிருக்கார் இல்லையா, அதனால். இத்யுக்தோ முனிஷார்த்தூலஸ்தாமிச்சு காமவிஹ்வலஹ சமாபாஷ்ய சதாஜானாம் நாரதோ வாக்கியமப்ரவீத். ராஜகுமாரியை சொந்தமாக்கணும்னு நினைச்சார். உங்கள் மகள் எல்லா லட்சணமும் திகஞ்சவள், சௌபாகியவதி, லக்ஷ்மி தேவியை போல குணசீலை அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே எப்படி இருக்கும் இல்லையா? பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பற்றி பிரசம்சிச்சா பயங்கரமான சந்தோஷம் தானே. தஸ்யத்தத் வஜனம் ஸ்ருத்வா ராஜா பிராக கிருதாஞ்சலிஹி துகிதேயம் மமமுனே ஸ்ரீமதி நாம நாமதா. இவளுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருப்பன் தெரியுமா? படிச்ச பிரதான சமயம் பிராப்த வரமன்வேஷ யுபம் சாஸ்வயம் வரம் பிராப்த சர்வலக்ஷண லட்சிதா அஸ்யா பாக்யம் வதமுனே சர்வம் ஜாதக மாதிரா கீதிருஷம் தனையேயம்மே வரமாப்சி தத்வதா. இப்படிச்சோ இத்யுக்தோ முனிஷார்தூல தஸ்மாச்சு காமவிஹ்வலஹ சமபாஷ்ய சதாஜானாம் நாரதோ வாக்கியம் அப்ரவீத். சூதேயம் பவபூபால சர்வலக்ஷண லட்சிதா மகாபாகியவதி தன்யா லக்ஷ்மி தேவ குணாலயா. எல்லா பாகியவதியாக்கும் லக்ஷ்மி தேவிய மாதிரி இவள் பிரகாசிக்கிறா. அப்படிங்கும்போது சர்வேஸ்வரோ ஜிதோ வீரோ கிரீஷ சதிருஷோ விபு அஸ்யா பதிர் துருவம் பாவி காமஜல்சுரத்தமஹா ஈக்ஷித்வா நிருபமாந்திரிய யோ யாதிருச்சிகோ முனிகி பபுவ காம விவச சிவமாயா விமோகிதா. இவளுக்கு வரக்கூடிய வரன் சர்வேஸ்வரனா இருப்பன், குற்றமற்றவனா இருப்பன், வீரனா இருப்பன், சிவனுக்கு துல்லியமான விபு உள்ளவன், விபுவா இருப்பன், பாக்யவானும் காமதேவனையே ஜெயிச்சவனும் ஆயிருப்பன். இப்படி சொல்லி தன்னுடைய விசித்திர சக்தியால நாரதன் அந்த இடத்திலிருந்து அப்பிரத்யட்சமான. எதுக்கு? இதெல்லாம் நிமிஷம் முதல் நடக்கப்பட்ட விஷயங்கள். புராணத்தில் அப்படியெல்லாம் வரும்.
எந்தெந்த குவாலிட்டி இவள் வரப்பட்டவாளுக்கு இருக்குமோ அந்த குவாலிட்டி எல்லாம் தனக்கு உண்டாகணுங்கிறதுக்கு வேண்டிதான் அங்கேருந்து அப்பிரத்யட்சமாகிறார் நாரதர். ஏன்? சிவமாயினால மோகிப்பிக்கப்பட்ட காரணத்தினால. பபூவ காம விவச சிவமாயா விமோகிதா. சிவமாயினால மோகிக்கப்பட்ட காம விவசனான நாரதன் என்னென்ன லட்சணம் உண்டுன்னு சொல்றாரோ அந்த லட்சணம் பூரா தனக்கு கிடைக்குங்கிற உத்தேசத்தில் என்ன செய்தார்? சித்தே விஜிந்திய சமுனிர் ஆப்புரியாம் கதமே நகாம் சுயம் வரே நிருபாணாம் நிருபாணாம் ஏகம் மாம் புருளியத் கதம் சௌந்தர்யம் சர்வநாரீணாம் பிரியம் பவதி சர்வதாம் தத் திருஷ்ட்வைவ பிரசன்னாசாம் சுவசா நாத்ர சம்சயா. நாரதன் விசாரிச்சார், இவளை எப்படியாவது அடையணும், அதுக்கு என்ன வழி? இவ்வளவு ராஜகுமாரன்மார் இருக்கும்போது எப்படி இவள் என்ன ஸ்வீகரிப்பள்? ஏன்னா ஸ்திரீகள் சௌந்தரியவதிகளாக, சௌந்தரியவதிகளான ஸ்திரீகளும் அவ சுயம்பரத்தில் அவ தயாரெடுக்கிறதானா சௌந்தரியம் உள்ளவாள் அவ பார்த்து அவ தேர்ந்தெடுப்பான். இப்படி எந்த சௌந்தரியத்தால் ஸ்திரீகள் ஆகர்ஷிக்கப்படுறாளோ அதே மாதிரி சௌந்தரியத்தினால ஸ்திரீகளையும் ஆகர்ஷிக்கப்படணும். அப்படி ஆகர்ஷிக்கப்பட்டா நிச்சயம் அவள் தேர்ந்தெடுப்பள், அது சந்தேகமே இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரார் நாரதன். இந்த தோணல்லாம் ஏன் வருதுன்னா சிவமாயினால் மோகிச்ச காரணத்தினால. இப்படி விதாயேத்தம் விஷ்ணு ரூபம் கிரகீதும் முனிசத்தமஹா விஷ்ணுலோகம் ஜகாமாசு நாரத ஸ்மர விஹ்வலகா. இப்படி நினைச்சுண்டு நல்ல கூடுதல் சுப பிரதீட்சையோட நேர மகாவிஷ்ணுவை போய் பார்க்கறார். விஷ்ணு லோகத்தில் தன்னுடைய பிரபு தானே இல்லையா? நிச்சயமா நான் நினைச்ச காரியம் நடக்கும். அங்கே இருக்கிறவளை அங்கே இருக்கிற அத்தனை ராஜகுமாரன்மாரை விட நான் அழகு சொரூபமாக அவள் முன்னக்க நின்னா நிச்சயம் அவளை என்னத்தான் வரிப்பள் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த அழகு சொரூபம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி? மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கிறதுக்காக நேர மகாவிஷ்ணு வரார். விஷ்ணுனுடைய சௌந்தரியம் தனக்கு கிடைச்சா நிச்சயம் இது கிடைக்கும். மகாவிஷ்ணுவோட சௌந்தரியமான ஒரு புருஷனை பார்க்க முடியாது. அதனால் அந்த விஷ்ணுனுடைய சௌந்தரியம் கிடைச்சிருத்தோன்னா அங்கே இருக்கிற அத்தனை ராஜகுமாரன்மாரில் வச்சு நான் தான் சுந்தரனாக இருப்பேன், நிச்சயம் அவள் என்னத்தான் வரிப்பள். அப்படி போய் அந்த விஷ்ணு லோகத்தில் பகவானை நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி என்ன சொல்கிறார்? பிரணிபத்ய ரிஷிகேஷம் வாக்கியமேதுதுவாச்சா ஜெகசித்வாம் பிரவக்ஷ்யாமி சுவருத்தாந்தமசேஷதா ததேத்யுக்தே ததா பூதே சிவேச்சா காரியகர்த்தரி புரோஹித்யுக்தபதி ஸ்ரீஷே முனிதாக ச கேசவம். விஷ்ணுலோகத்தில் போனால் நிறைய பேர் மகாவிஷ்ணு உடன் அங்கே விஷ்ணுலோகத்தில் எல்லாருமே விஷ்ணு சுரூபமாக இருப்பாள். அத்தனை பேர் முன்னக்கே வச்சு இதை சொல்ல முடியாதே, இது ரகசியமான காரியம் இல்லையா? தன்னுடைய ஆசையம் நடக்கணுமே. நாரதர் சொல்றார், பிரபு எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது தனியாக தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், அதனால நீங்கள் எனக்கு அதுக்குள்ள சௌரியம் தரணும் அப்படிங்கிறத மகாவிஷ்ணு தன்னுடைய மனசில் நினைச்சு பார்க்குறார். இதெல்லாம் சிவனுடைய மாயினால் நடக்கப்பட்ட விஷயங்கிறது அவருக்கு நம்ம தெரியறது. பரமேஸ்வருடைய ஆக்கைக்கு அனுசரித்து தான் விஷ்ணு எதுவும் செய்வார். அதுக்காக விஷ்ணு சின்னது சிவன் பெருசுங்கிற அர்த்தம் அல்ல. ஒன்று தான் உண்டு, அதை சிவன் விஷ்ணு நம்ம ரெண்டாக பார்த்தோமானாலும் அது ஒன்று தான்ங்கிறது நமக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த புராண இதிகாசங்கள் எப்படி வரும். மகாவிஷ்ணு பரமேஸ்வரனை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சரி, விஷயம் இது சிவனுடைய ஆக்கியதான் அப்படின்னு நினைச்சுண்டு நாரதர் கூப்பிட்ட இடத்துக்கு போக அங்கே போய் சொல்ல, ஏன் நாரதா உன்னுடைய கதையை சொல்லு, நான் கேட்குறேன், என்ன வாக்கு உன்னுடைய அவசியம் அப்படின்னு கேட்க பயங்கர பிரதீட்சையோடு இருக்கார் நாரதர் இல்லையா? நாரதோவாஜா துதியோ பூபதி ஷீல நிதி ச விருஷதத் பரஹா தஸ்ய கன்யா விஷாலாட்சி ஸ்ரீமதி வரவர்ணினி ஜெகன்மோகின்யபிக்யாச்ச த்ரைலோக்யப்யதி சுந்தரி பரிணேதுமஹம் விஷ்ணு தாமிச்சாம்யத்யமாச்சிரம். ஸ்ரீநிதின்னு ராஜா இருக்கார், உங்களுடைய பக்தன் அவர். இந்த ஸ்ரீநிதி ராஜாவையும் அந்த நகரத்தையும் சிருஷ்டிச்சதெல்லாம் தன் மாயினால மகாவிஷ்ணு. அது நாரதருக்கு தெரியாதே. பரம பக்தன் விஷ்ணு பக்தன், அவருடைய மகள் ஸ்ரீமதி, அவளுக்கு சுயம்பரம் நடக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் நடக்கிறது.
அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா பிரபு? 3 லோகத்தையும் ஆகர்ஷிக்கக்கூடியவள், 3 லோகத்திலே வச்சும் அதிசுந்தரி. அப்படிப்பட்ட அதிசுந்தரியான அந்த தேவியை ஹே பிரபு, எனக்கு அவளை விவாகம் கழிக்கணும்னு ஆசை. அந்த அவளுடைய சௌந்தரியத்தை பார்த்து, அவளுடைய லட்சணத்தை பார்த்து எனக்கு அவளை கல்யாணம் கழிக்கணுங்கிற ஆசை. அதனால என்ன வாக்கும்? சுயம்பரம் ஜகாராசௌ பூபதிஸ்தனயேட்சயா சதுர்திவ்ய சமாயாதா ராஜபுத்ரா சகஸ்ரஷா. அந்த ராஜகுமாரியினுடைய சுயம்பரத்துக்காக மகாராஜா ஏற்பாடு செய்த உடனே ஆயிரக்கணக்கில் ராஜகுமாரன்மார் பல திக்கிலிருந்தும் அங்கே வந்து சேர்ந்திருக்கான் சுயம்பரத்தில் பங்கு கொள்ள. அத்தனை பேரும் அழகு ஸ்வரூபமான ராஜகுமாரன்மார். அதனால என்ன? எதிதாஸ்ய ரூபம் மே ததா தாம் பிராப்னுயா த்ருவம் தொத்ரூபம் சவினா கண்டே ஜெயமாலாம் நதாஸ்யதி. நீங்கள் எனக்கு இப்போ ஒரு அனுகிரகம் பண்ணணும், உங்களுடைய அழகை எனக்கு நீங்கள் தரணும். நிச்சயம் அவள் எனக்கு கிடப்பள், உங்க அழகு மட்டும் எனக்கு கிடத்துருத்தானா. ஏன்னா உங்க அழகும் ரூபமும் இல்லாதவன் நிச்சயம் அவள் என்னை வரிக்க மாட்டாள். என்னுடைய கழுத்துக்கு வர்ணமாலை கிடைக்காது. அதனால உங்களுடைய அழகை நீங்கள் எனக்கு தரணும். உங்களுடைய அழகு தந்தா அங்கே இருக்கிற ராஜகுமாரன்மாரில் வச்சு ஏற்றவும் அழகு சுரூபனா நான் மாறுவேன். என்னுடைய ஆகிரகம் நடக்கும். அதனால என்ன? ஸ்வரூபம் தேகிமே நாத சேவகோகம் பிரியஸ்தவா ருணுயாம்னாம் யதா சாவை ஸ்ரீமதீக்ஷிதிபாத்மஜா. ஹே பிரபு, உங்கள் ரூபத்தை எனக்கு தரணும், என்னை அனுகிரகிக்கணும். நான் என்னைக்கும் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், சிறந்த அடிமையாக இருப்பேன். அந்த ராஜகுமாரி என்னை வரிக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும். நீங்கள் எப்படியாவது உங்களுடைய பிரபாவத்தினால எனக்கு அனுகிரகம் பண்ணி அந்த ராஜகுமாரி என்னையே வரிக்கணும், அதுக்குள்ள அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்க சூதன் சொல்றார், வஜஸ்ருத்வா முனேரித்தம் விகசிய மதுசூதனா சாங்கரீம் பிரபுதாம் புத்வா பிரத்யுபாஜ தயாபரஹா. நாரதன் சொன்னதை கேட்டு சிவமாயில பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு விஷ்ணு தயாசிரியனான விஷ்ணு சொல்றார், ஹே நாரதா, சரி, விஷ்ணுருபாஜா ஸ்வேஷ்ட தேசம் முனே கச்ச கரிஷ்யாமி ஹிதம் தவா விஷக்வரோ யதா தஸ்ய யத பிரியதரோசிமே. நீ பொய்க்கோ, நீ ஆகிரகிக்கிற மாதிரி உன்னுடைய காரியங்கள் நடக்கும். நீ அந்த தேசத்துக்கு பொய்க்கோ, நிச்சயமா நான் உனக்கு நல்லது செய்வேன். எப்படி தெரியுமா? ரோகிக்கு வைத்தியன் எப்படி உண்மையா இருப்பனோ, ரோகிக்கு எப்படி வைத்தியன் சகாயமா இருப்பனோ, அதே மாதிரி உனக்கு நான் சகாயமா இருப்பேன். உனக்கு நான் நிச்சயம் அனுகிரகம் பண்றேன், நீ பொய்க்கோ அப்படின்னு சொல்றப்ப என்ன தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன். விஷக்ரோ ஏதாவது பிரியதரோஸ்மின் அசிமி, எனக்கு நீ ரொம்ப பிரியப்பட்டவன் நாரதா. நீ என்னுடைய உச்ச மித்திரம், பிரியப்பட்டவன், நீ சிறந்த பக்தன் இல்லையா நாரதன். பிரதீட்சிச்சு போனார். உடனே அது கிடைச்சிருத்தோம்னா எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? நம்ம எதோ ஒரு ஆள்கிட்ட ஒரு சாங்ஷனுக்காக போகும்போது உடனே கிடைச்சிருத்தோம்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நாரதன். இப்படி சொல்லி என்ன செய்தார் விஷ்ணு? ஏவமுக்தோ முனிர்கிருஷ்டா ஸ்வரூபம் பிராப்பிய வைகரே முனே கிருதார்த்தமாத்மானம் தத் வித்னம் போதசா அததத்ர கதசீக்கிரம் நாரதோ முனிசத்தமஹா சக்கரே சுயம்வரம் யத்ர ராஜபுத்திரை சமாகுலம். இப்படி சொல்லி விஷ்ணு நாரதனுக்கு அனுகிரகம் பண்ணினார். சரீரம் விஷ்ணுவோடு போல அவர் கொடுத்தார். ஆனால் நாரதனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறாரு. என்ன? முகம் மட்டும் ஒரு குரங்கோட ரூபத்தை கொடுத்துட்டார். இது நாரதனுக்கு தெரியாது. என்னுடைய ரூபம் தந்தேன்னு சொல்லி பார்க்குறாரு. தன்னுடைய முகத்தை தனக்கு பார்க்க முடியாது. நம்ம கழுத்தை கீழ் தான் நம்ம பார்ப்போம். அழகா விஷ்ணுனுடைய ஸ்வரூபம் தனக்கு கிடச்சிருத்துங்கிற சந்தோஷத்தில் அவர் விஷ்ணுவோட அனுகிரகம் கிடச்சி அந்த குரங்கு முகத்தோட நாரதன் நான் ஜெயிச்சுட்டேங்கிற சந்தோஷத்தோடு இருந்தார். விஷ்ணுவோட உபதேசம்
புத்தனோட உத்தேசம் என்னதுன்னு அவருக்கு அப்போ தெரியலை. எதுக்காக இவர் தரேன்னு சொன்னாரே இவ்வளோ சீக்கிரமா, என்ன வாக்கும் விஷ்ணு செய்திருக்கான்னு தெரியல. ஆனால் நன்மைதான் செய்வேன், ரோகிக்கு வைத்தியன் எப்படியோன்னு சொன்னதுனால எனக்கு நன்மைதான் வருங்கிற எண்ணத்தோட பாவம் நாரதர் சந்தோஷத்தோட அந்த சுயம்பர மண்டபத்தை போகிறதுக்கு தயாரானார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அத தத்திர கதசீக்கிரம் நாரதோ முனிசத்தமஹா சக்கரே சுயம்பரம்யத்திர ராஜபுத்திரை சமாகுலம். தாராளமான ராஜகுமாரன்மார் இருக்கப்பட்ட அந்த சுயம்பர மண்டபத்தில் முனிஸ்ரேஷ்டன் நாரதனும் பிரவேசித்தார். அந்த சுயம்பர மண்டபம் எப்படி இருந்ததாம் அந்த சமயத்தில்? சுயம்பர சபா திவ்யாம் ராஜபுத்திர சமாவிருதாம் சுஷுபேதீவ விப்ரேந்திரா யதா சக்கர சபாபராம். தெய்வீகமான ஒரு ஸ்தலமாக மாறித்தான் அந்த சுயம்பர மண்டபம். நேரத்தை சொன்னேனே, இந்த எப்போவுமே இந்த வேஷபூஷாதிகள் மனசோட சந்தோஷத்தை பயங்கரமாக கூட்டும். அந்த சந்தோஷம் முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகப்பட்ட அந்த அட்மாஸ்பியர், அந்த வைப்ரேஷன் அந்த ஹாலில் பூரா இருக்கும். இந்த சுயம்பர மண்டபம் தெய்வீகமாக திளங்கித்து எல்லா ராஜகுமாரன்மாரும் அங்கே நிறைஞ்சிருக்க எப்படி இருந்தாலாம் அப்படின்னா, இந்திரனுடைய சரஸ் எப்படி இருந்ததோ அப்படி இருந்துதான் அந்த சுயம்பர மண்டபம். அப்படிப்பட்ட மண்டபத்தில் தஸ்யாம் நிருப சபாயாம் வை நாரத சமுபாவிஷது தித்வா தத்திர விஜிந்தியதி பிரீதியுக்தோ சேதசா. அந்த மண்டபத்தில் நாரதர் அமர்ந்தார் சந்தோஷத்தோட, சுப பிரதீட்சையோட. இனி எனக்கு கவலை இல்லை, எப்படி பார்த்தாலும் ராஜகுமாரி விஷ்ணுரூபமான எண்ணத்தான் வரிப்பள்ங்கிற ஒரு எண்ணத்தோட சந்தோஷத்தோடு அங்கே போய் அமர்ந்தார் நாரதர். எப்படி? மாம்பரிஷ்யதி நானியம் சா விஷ்ணுரூபதரம் திருவம் ஆனனஸ்ய குரூபத்துவம் நவேத முனிசத்தமா. நிச்சயம் என்னை விட்டு ஒரு ராஜகுமாரன் மாதிரி இவள் சுவீகரிக்க மாட்டான். காரணம் என்ன? விஷ்ணு ரூபத்தில் இருக்கேன் நான். பாபம் அந்த நாரதனுக்கு தன்னுடைய ரூபத்தை தான் மனசில் நினைச்சுக்கிறாரே ஒழிய அவருடைய முகத்தினுடைய விகிருதம் அவருக்கு தெரியலை. குரங்கு முகத்தவங்கும் தெரியாமக்கு சந்தோஷத்தோட திருட நிச்சயத்தோடு இருக்காராம். எனக்குத்தான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட ஒரு பயமோ ஆகாம்ஷையோ இல்லாமல் எனக்குத்தான் கிடைக்கும்னு அப்படியே நிறைஞ்ச மனசோட பூர்ண சந்திருப்தியோடு அப்படி உட்காந்துருக்கார் நாரதன். நாரதனுக்குத்தானே பார்க்க முடியாது, மற்ற ராஜகுமாரன் மாதிரிலாம் வந்திருக்கல, அவள்லாம் பாப்பா இல்லையா? பார்க்கிறா. பூர்வ ரூபம் முனிம் சர்வே தத்ருஷுஸ்தத்ர மானவாஹ தத்வேதம் புபுதுஸ்தேன ராஜபுத்திராதயோ த்விஜாஹ. அங்கே வந்து எல்லாரும் நாரதனை பார்த்தா ராஜகுமாரன்மாருக்கு மற்றுள்ளவாளுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியலை. நாரதருடைய ரூபம் தான் அவளுக்கு தெரிஞ்சது. விஷ்ணுவோட ரூபமாவோ அந்த குதிரை முகமோ அந்த குரங்கு முகமோ அவளுக்கு தெரியலை. கொஞ்சம் முந்தி வந்தார் மகாராஜா, அது இதெல்லாம் தீர்த்து தீர்ணம் மறைஞ்சார், மறுபடியும் வந்தார். அப்படி நாரதனால் தான் அவள்லாம் பார்க்குறா. இதுவும் சிவமாயினால தான். அவளுக்கு நாரதனுடைய யதார்த்த ரூபம் தெரியலை. இல்லை, யதார்த்த ரூபம் தெரிஞ்சது, இந்த ரகசியம் அவளுக்கு தெரியும். அங்கு 2 சிவகணங்கள் நாரதன ஒரு ரட்சைக்காக வருது. இதுவும் பரமேஸ்வரனுடைய லீலா விலாசம் தான். தத்ர ருத்ரகணௌ தௌத்தத் தக்ஷணார்த்தம் சமாகதௌ விப்ரரூப தரௌ கூடௌ தத்வேதம் யஜ்ஞதுப்பரம். 2 சிவகணங்கள் நாரதனை ரட்சிக்கிறதுக்காக பிராமண வேஷத்தில் வந்து நாரதனுடைய 2 சைடில் வந்து அவ உட்காந்து சும்மா இருக்கப்படாதோ, நாரதனை பரிகசிச்சுட்டே இருக்கா. வந்திருக்கான் பாரு குரங்க முகத்தை வச்சு. இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா, இப்படி என்னென்ன ரீதியில் பரிகசிக்கலாமோ அதெல்லாம் பரிகசிச்சுட்டு இருக்கா. இவன் சொல்றதெல்லாம் நாரதோட காதில் கேட்கறது. ஆனால் நாரதோட மனசில் அது ஒன்றும் பணியலை. என்னத்தினால? மூடம் மத்வா முனிம் தௌ தன் நிகடம் ஜக்மதுர் கணௌ குருதஸ்தத் பிரகாசம் வை பாஷமானோ பரஸ்பரம். 2 பேரும் நாரதனுடைய பக்கத்தில் உட்காந்து பேசுகிறா. அவ தமிழ பேசிக்கிறா. அதை பாரி, நாரதனை விஷ்ணுவுக்கு துல்லியமான சரீரம், ஆனால் முகமோ குரங்கு போல் இருக்கு. அந்த மோகத்தினாலே இந்த நாரதன் ராஜகுமாரிய சுயம் வரிக்கலாங்கிற எண்ணத்தில் வந்திருக்கானே. இந்த குரங்க மூஞ்சியை வச்சு முகத்தை வச்சுட்டு யாராவது வருவாளா? இப்படி ராஜகுமாரி சுயம்பர மண்டபத்துக்கு
எவ்வளவோ ராஜகுமாரன்மார் வந்திருக்கா, அவளுக்கு நடுவில் குரங்கு முகத்தோட வந்து உட்காண்டிருக்காதே தன்னுடைய பிரதீட்சையோட. இவருக்கு என்ன இந்த ஆக்கிரகம்? 2 பேரும் நாரதனை பார்த்து பேசி பரிகசிச்சு சிரிச்சுட்டே இருக்கா, அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. என்னமோ 2 பேர் பக்கத்துல இருந்து சொல்றா, என்னெல்லாமோ சொல்றா. நாரதன குதிரை முகமோ ஒன்றும் குரங்கு முகமோ ஒன்றும் இவருடைய காதல விழலை. ஏன் விழலை இவருக்கு அப்படின்னு கேட்டா, இச்சத்யம் நிருபசுதாம் ஹிருதை வஸ்மரமோகிதா இத்யுக்த்வா சச்வலம் வாக்கியம் உபஹாசம் பிரஜக்ரது நுஸ்ராவ யதார்த்தம் து தத்வாக்கியம் ஸ்மரவிஹ்வலஹ பர்யக்ஷண ஸ்ரீமதீம் தாம் வை தல்லிப்சுர்மோஹிதோ முனிஹி. அவர் திருடதசயத்தோடலாம் இருக்கார். மகாவிஷ்ணுவோட சொரூபம்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகிறது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ராஜகுமாரியே மனசில் நினைச்சுன்னு எனக்கு அவள் தான் அப்படின்னு எப்படா அந்த வர்ணமாலை நம்ம கழுத்தில் விட போகிறதுங்கிற எண்ணத்திலேயே இருக்கப்பட்ட நாரதனுக்கு பக்கத்தில் உள்ளவா சொல்கிறது வந்து காதிலே விடலை. அப்படி அவளையே நினைச்சிருந்த காரணத்தினால இது ஒன்று விழாத்ததுனால என்ன ஆக்கும், எப்படியும் அந்த ஸ்ரீமதியை நான் தான் அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தான் நாரதன். இப்படி இருக்க சுயம்பரத்துக்கு நேரமானது. அந்த சமயத்தில் என்ன ஆறுது, ஏதஸ்மின்னந்தரே பூப கன்யா சாந்த புராத்துசா ஸ்ரீபிஸ் சமாவிரதா தத்ரா ஜகாமவரவர்ணினி. அந்த புறத்திலேருந்து அந்த சொர்ணமாலை வர்ணமாலை வர சொர்ணஹாரம் வர்ணமாலையும் கூட எடுத்துண்டு அந்த ராஜகுமாரி வெளியில் வரா. எப்படிப்பட்டவளா இருந்தாலாம் ராஜகுமாரி? மாலாம் ஹிரண்மயீம் ரம்யமாதாய சுபலக்ஷணாம் தத்ர ஸ்வயம்பரே ராஜே ஸ்திதா மத்தியே ரமே சதா பப்ராமசா சபாம் சர்வாம் மாலாமாதாய சுப்ரதாம் வரமன்வேஷதி தத்ர ஸ்வாத்மபீஷ்டம் நிருபாத்மஜா. எல்லா சுபலக்ஷணங்களோடும் சேர்ந்தவள் சொர்ணமாலையை கையில் ஏந்திண்டு அழகு ஸ்வரூபமா சுயம்பர மண்டபத்தில் லக்ஷ்மி தேவியை மாதிரி பிரகாசிச்சாளாம் ஸ்ரீமதி. ராஜகுமாரி தனக்கு உகுந்த ஒரு ராஜகுமாரன் எங்கே அப்படின்னு தேடிண்டு அப்படியே பார்த்துட்டே வராளாம். வர்ணமாலையை கையில் வச்சுண்டு அப்படி வந்துட்டே இருக்கும்போது என்னாச்சு, வானரஸ்யா விஷ்ணுதனும் முனிம் திருஷ்டுவா சுகோபசா திருஷ்டிம் நிவாரிய ஜதத பிரஸ்திதா பிரீதமானசா. அப்படியே வந்துட்டே இருக்கா மாலையம் கொண்டு. நேர நாரதர் முன்னக்க வரா, பார்க்கறா, குரங்கு முகத்தோட ஒருன உட்காண்டு. எப்படி இருக்கும் ராஜகுமாரிக்கு, என்னுடைய சுயம்பரத்துக்கு குரங்கா அப்படின்னு பயங்கரமான கோபம் வருது. நாரதனுடைய அந்த குரங்கு முகத்தை பார்த்த உடனே அப்படியே முகத்தை வெட்டி திரிச்சுக்கிறா. கோபப்பட்டு மனோவேதனையோட அங்கிருந்து போறா. சுயம்பர மண்டபத்திலிருந்தே போயாச்சு. அத்தனை ராஜாக்கன்மாரும் பார்த்துட்டு இருக்க, அவளுக்கெல்லாம் தெரியல, இவ கண்ணுக்கு தெரியறது. சுயம்பர மாலை நமக்கும் கிடைக்கல, யாருக்குமே கொடுக்கல, போயிட்டாளுன்னு எல்லாம் அதிசயிச்சுட்டு இருக்காளாம். என்ன வாக்கும் காரியம்? நதிருஷ்டுவா ஸ்வரம் தத்ர தத்ராஸ்மி திரஸ்தாசீன் மனசோப்சிதம் அந்தசபாஸ்திதம் கஸ்மன் கற்பயாமாச சஸ்ரஜம் ஏதஸ்மின் நந்தரே விஷ்ணு ராஜகாம நிருபாகிருதி நதிருஷ்ட கஷ்டிதபரே கேவலம் சா ததர்ஷிஹி. தனக்கு சரியான வர்ணம் கிடைக்காததுனால அந்த சுயம்பரமலை ஆளுக்கும் கொடுக்கலை. எல்லா ராஜாக்கன்மாரும் அப்படியே அதிசயிச்சு வியப்படைந்து இருக்கலாம். ஏதஸ்மின் நந்தரே விஷ்ணு ராஜகாம நிருபாகிருதி நதிருஷ்ட கச்சிதவரை கேவலம் சா ததர்ஷிஹி. இந்த சமயத்தில் மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், அழகான ஒரு ராஜாவோட வேஷத்தில் அங்கே வரார். வந்து ராஜகுமாரோட முன்னக்க வந்து பிரத்யட்சமாறார். ராஜகுமாரி பார்க்குறா, அவள் எப்படி ஆகிரகிச்சாலோ அந்த மாதிரி உள்ள அழகு ஸ்வரூபத்தோடு ராஜகுமாரன் முன்னக்க நிற்கிறார். அதசாம் தாம் சமாலோக்கிய பிரசன்ன வதனாம் புஜாம் அர்ப்பயாமாச தத்கண்டே தாம் மாலாம் வரவர்ணினி. எவ்வளவோ ராஜகுமாரன்மார் வந்திருக்கா, அதுக்கு நடுவில் இந்த குரங்கு முகத்தை வச்சுட்டு ஒருத்தர் இருந்தாங்கிற கோபத்தில் தன்னுடைய மனோவேதனையும் தனக்கு அபமானம் மாதிரி ஆயிடுத்துங்கிற ஒரு நினைப்பு ராஜகுமாரிக்கு.
அப்படி மனோவேதனையோடு இருக்கிற சமயத்தில் அழகு சுரூபமாக ராஜகுமாரனை பார்த்தவொன்னு அவளுடைய மனசு அப்படியே பிரசன்னபதனாம், அப்படியே முகத்தில் சிரிப்பு அப்படி வரதாம், சந்தோஷம் துளும்புறது. ஒன்றுமே ஆலோசிக்கலே, கையில் உள்ள மாலையை தூக்கி அந்த அந்த ராஜகுமாரனோட கழுத்தில் போட்டான். அந்த அழகு சுரூபமான ராஜகுமாரை பார்த்ததும் ராஜகுமாரி சந்தோஷத்தோடு அவள் கழுத்தில் உள்ள அவளோட கழுத்தில் சுயம்பர மாலையை சார்த்த அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? தாமாதாய ததோ விஷ்ணு ராஜரூபதர பிரபு அந்தர்தானமகால் சத்ய சுஸ்தானம் பிரயௌகிலா. அடுத்த நிமிஷம் ராஜகுமாரியும் காணலை, மகாவிஷ்ணுவும் காணலை. அந்த ராஜகுமாரனுடைய அந்த ரூபத்திலேயே எடுத்துட்டு தன்னுடைய விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டார் பகவான். ராஜகுமாரி வரமாலை கொண்டு வந்தா, யாருக்குமே போடலை. திடீர்னு பார்த்தா ஒரு ராஜகுமாரன் வந்தான், ராஜகுமாரன் மாலையை போட்டா, 2 பேரையும் காணலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா சதஸில் உள்ள அத்தனை ராஜகுமாரன்மார், நாரதர் உள்பட. சர்வே ராஜகுமாராஷ்ச நிராஷா ஸ்ரீமதிம் பிரதி முனிஸ்து விஹ்வலோதீவ பபூவ மதனாதுரஹ. அத்தனை பேரும் நிராசை அடைஞ்சு எவ்வளவு பிரதீட்சையோட வந்து உட்காண்டிருக்கா இல்லையா? காமமோகிதனான நாரதன் ஏற்றவும் வருத்தப்பட்டான். ஏன்னா அவர் இதுக்காக வேண்டி போய் விஷ்ணுகிட்ட போய் இல்லாமட்டு பிரம்ம பிரயத்தனம் பண்ணி இங்கே வந்து எனக்குத்தான் நினைச்சுட்டு இருக்கும்போது அவருக்கும் கிடைக்கலையே. அப்படியே மற்றுள்ள ராஜகுமாரன்மாரை விட அதிகம் வருத்தப்பட்டார் நாரதன். 2 பிராமணா ரூபத்தில் சிவகுல இருக்கே, அவ பார்த்துட்டு இருப்பாளா? நல்ல சமயம் இல்லையா அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சமயத்தில் பிராமண வேஷத்தில் இருக்கப்பட்ட அந்த 2 சிவகணங்களும் நாரதனை பார்த்து பரிகாசம் பண்ண தொடங்கியது. மறுபடியும் அது சொல்றது, கணாவூச்சதுஹு, ஏ நாரதா, ஏ நாரத முனே துவம் ஹி விருதா மதனமோஹிதா தல்லிப்சுஸ்வமுகம் பஷ்ய வானரஸ்யேவ கர்ஹிதம். என்னமோ பெரிய ஆகிரகத்தோட ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணந்து வந்திருக்கியப்பா, நீ பார்த்தியா? உன்னோட முகத்தை நீ பார்த்தியா? குரங்க முகத்தை வச்சுட்டு உட்காண்டிருந்தா எப்படிப்பா உனக்கு சுயம்பரம் நடக்கும்? ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போருமா? உன்னுடைய முகத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். அப்பத்தான் நாரதருக்கு விஷயமே தெரியறது. என்னுடைய முகம் குரங்க முகமாங்கிற எண்ணம் வருது. சூதன் சொல்றார், இத்தியாகர்ணிய தயோர் வாக்கியம் நாரதோ விஸ்மிதோ பவது முகம் ததர்ஷ முகுரே சிவமாயா விமோகிதா. நேர போய் கண்ணாடியில் பார்க்கிறார், குரங்கு முகம். அந்த குரங்கு முகம் வந்ததாவன ஏற்கனவே சிவமாயில மோகிதனா இருக்கிற காரணத்தினால வேற ஒன்றும் தெரியலை. சுமுகம் வானரஸ்யேவ திருட்வா சுக்ரோத சத்வரம் சாபம் ததோ தயோஸ்தத்ர இணையோர் மோகிதோ முனிகி. எப்படி இந்த முகம் வந்ததுன்னு இல்லை, இந்த சிவகணங்கள் தானே என்னை களியாக்கித்துன்னு கோபத்தில் இந்த சிவகணங்களை சபிக்கிறார் நாரதன். சிவகணங்களோடு வாக்கு கேட்ட நாரதன் கண்ணாடியில் பார்க்க அந்த தன்னுடைய முகத்தை பார்த்து ஆக பயங்கரமான குழப்பத்தில் ஆறார். அந்த சிவகணங்களை சபிக்கிறார், நீங்கள் பிராமணனாக ஜனிப்பேள், பிராமண குலத்தில், ஆனால் ராட்சசனாக மாறிடுவேள் அப்படின்னு சாபம். யுவாம் மமோபசாசம் வை சக்ரதுர் பிராமணஸ்யகி பவேதாம் ராட்சசோ விப்ர வீரியஜோ வை ததாகிருதி. அந்த சிவகணங்கள் சபிச்சுட்டு கூட சாபத்தை ஏற்று வாங்கினாலாம். ஏன்னா சிவேச்சையால் தான் எல்லாம் நடக்கிற சிவகணங்களுக்கு தெரியுமே. சுத்வா ஹரகணா வித்தம் சுஷாபம் ஞானி சத்தமோ நகிஞ்சிது சது ஸ்தௌதி முனிமாக்கியாய மோகிதம். சிவமாயால மோகிக்கப்பட்ட அந்த நாரதன் சொன்னதை கேட்டு அவ விஷயம் தெரிஞ்சுட்டு நிசப்தனா இருந்தா, ஒன்றுமே திருப்பி சொல்லலை. இதெல்லாம் சிவனோட இச்சை அப்படின்னு மனசிலாக்கிறாளாம். சொஸ்தானம் ஜக்முதுர் விப்ரா உதாசீனௌ சிவஸ்துதிம் சக்ரதுர்மன்யமானோ வை சிவேச்சாம் சகலாம் ததா.
எல்லாமே பரமேஸ்வருடைய இச்சையினால தானே நடக்கிறது. அதனால் இவருக்கு இப்படி ஒரு முகத்தை கொடுத்து இங்கே அனுப்பிச்சதும் சிவன் தான், எங்களை அனுப்பிச்சதும் பரமேஸ்வரன் தான், அவளை பரிகசிக்க வச்சதும் பரமேஸ்வரன் தான். அன்னைக்கு அவளை பரிகசித்ததுனால் நாரதங்கிட்டேருந்து சாபம் கிடைக்கிறது, எதுவும் சிவனுடைய இச்சைதான்னு சொல்லி அந்த சாபத்தை ஏற்று வாங்கிட்டு சிவலோகத்துக்கு போனார் 2 சிவகணங்கள் அப்படின்னு சொல்லி 3ஆவது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதோட விட முடியாதே, இதுக்கெல்லாம் காரணமாறு விஷ்ணு அல்லவா. சும்மா விடுகிறார் நாரதர்? நாரதர் என்ன செய்தார்? விஷ்ணுவிட்ட போய் நாரதரும் விஷ்ணுவும் தம்மில் என்ன வாக்கும் சம்பாதம் நடந்துங்கிற விஷயத்தை நமக்கு 4ஆவது அத்தியாயத்தில்